வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறைகேடுகளை புதிய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் சேலத்தைச் சேர்ந்தவர். இவர் விஜய் படத்தில் கூட நடிச்சிருக்காரு, முதல்ல விஜய் படத்தில். ஸோ அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார், ஏதாச்சும் பதவியேற்றிருக்காரு. இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. ஸோ மூத்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்றிருக்கு. 2025 நடைபெற்ற 3274 நியமனங்களில் பலவேறு முறைகேடுகள் அங்கங்கே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த டிசிசியோடைய நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா இந்த 850 மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்திபன் அவர்கள் புதிய அறிவிப்பு 2026 டிஎன்எஸ்டிசியுடைய ரிக்யர்மெண்ட்டுங்க. ஸோ ரிக்யர்மெண்ட்டை பார்க்குறப்ப அதிக அளவில் இருக்கும். 28,000 காலி பணியிடங்களை உடனடியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மூத்த அதிகாரிகள், போக்குவரத்து கழகம் மூத்த அதிகாரியோட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்குங்க. ஸோ மூத்த அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடைபெற்றதில் சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. போக்குவரத்து கழக அமைச்சர் பார்த்திங்கன்னா பார்த்திபன் அவர்கள் விரைவில் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார். முதற்கட்டமாக அந்த 2025 நடைபெற்ற முறைகேடு நியமனங்களை கண்டறிந்து அதில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எலிஜிபிளான கேண்டிடேட் உள்ளே இருக்காங்க அப்படின்றது செக் பண்ண போகிறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தந்த டிப்போவில் வண்டி ஓடிட்டுருக்காங்க. எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன் ட்ரைனிங்கே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கேண்டிடேட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்கிறதும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட் வெளியே உள்ள வண்டி ஓட்டிகிட்ருக்கிறதும் கதையாக இருக்குது. இந்த டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது, பயிற்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் விரைவில் கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இது எல்லாமே மிகப்பெரிய பேசும் பொருளாக பேசப்படுதுங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வழங்குவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு 2026 அதிக அளவு வேகன்சிஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் நேரடி நியமனங்கள் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. டிரைவர், கண்டக்டர் மட்டும் நேரடி நியமனங்களாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா திரும்பவும் எடுக்க போகிறாங்க. 28,000 பேர் பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க போகிறதா உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்காகும். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர்னு கேளுங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கினான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் வாங்கிட்டு அதை கொண்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தாங்க கண்டக்டர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.